இன்னும் நித்திரையால் கூட விவசாயிகள் எழும்பையில் வயதான ஒரு அம்மாவோட பாட்டியரால் வந்து காய வச்சுக்கணும். பரந்தன் சங்கப்படி பாலங்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்பதாக விவசாய நிலங்கள் கூட அதிக அளவில் தண்ணி நிற்கி அறுவடை காலம் முடிஞ்ச உடனே வட்டக்கச்சி பகுதி அதால் வந்து போய் கொண்டிருக்கிறவங்களே காலமாக வந்து திருத்தி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து திருத்தி முடியல. யானையை கூட துரத்தி அடித்த வீடியோ எல்லாம் விஸ்வமடுவால் வந்து அப்படியே நாங்கள் இப்போ தான் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். தேக்கங்காட்டு பகுதி விடுதலை மிகப்பெரிய அளவில் காட்டு யானைகளுடைய பாதிப்பு ஒட்டி சுட்டானுக்கு செல்லக்கூடிய பகுதிகளை வந்து அவங்களும் உள்ள வந்து என்றாய் வரைக்கும் இல்லை. வணக்கம் உறவுகளை, நாங்கள் இந்த காணொலியில் வந்து எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த பரந்தன் பகுதியிலிருந்து ஒட்டிச்சுட்டான் பகுதிக்கு வரையான இடைப்பட்ட பகுதிகளில் வந்து இந்த நெல், அதாவது காய விடுறவங்க, அதிகமாக காய விடுறவங்க நெல். ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையாக வந்து நான் அதிகாலையில் எழும்பி வந்திருக்கிறேன். எதுக்காகன்னு சொன்னால், விடியத்தான் இந்த நெல் எல்லாம் கொண்டு வந்து பரவி கொண்டிருப்பினோம். ஸோ அதை வந்து எடுக்கலாம் வீடியோ அப்படின்றதுக்கு தான் வந்து நிற்கிறேன். அதை விட நிறைய பிரச்சனைகளும் வந்து இந்த நெல் காய விடுறதால போய்கொண்டிருக்குது. அதெல்லாம் என்ன விஷயம், அதை விட விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து அந்த விடிய காலங்களில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் சில வேலைகளில் நடைபெறும். அதையெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு சொன்னால் எடுத்து போடுறோம். எங்களோட சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ விடிய நேரத்துக்காகவே வந்து இந்த வீடியோ எல்லாம் எடுத்துக்கொண்டுக்கிறோம். இன்னும் நித்திரையால் கூட விவசாயிகள் எழும்பையில். ஸோ உண்மையாக வந்து இரவில் வந்து அவங்க இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது தங்களுடைய நெல்லை பாதுகாக்கிறதுக்காக அதிலேயே வந்து தூங்கிடுவாங்களா. அப்படி ஒரு விவசாயி தான் அதில் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் நித்திரையால் கூட எழும்பையில் அவங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், பரந்தன் பகுதியில் இருந்து அப்படியோ ஒட்டிச்சுட்டான் பகுதியை நோக்கி போகிறோம். இடையில் வந்து இப்போ தான் அதாவது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நெல்லை வந்து கொண்டது காய விடுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருந்தோம். ஸோ அதை வந்து எந்த பகுதிகள் எல்லாம் நடைபெறுது, ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து நேரடியாக போய் பார்ப்போம். ஸோ நேரடியாக போய் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எங்களை சேனலை வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் போகக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால், பரந்தனுக்கு முன்பதாக, அதாவது பரந்தன் சங்கப்படி பாலங்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்பதாக வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். கிட்டத்தட்ட அதாவது நிறைய விவசாயிகள் இப்போ தான் தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இவ்வளோ பனி புகாரோடு இருக்குதுன்னு சொல்லி. வடபகுதியிலெல்லாம் இப்போ சரியான பனி அதிகாலைகளில் இருக்குது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய நெல்லை வந்து பாதுகாக்க வேணுன்றதுக்காக வந்து நிறைய விவசாயிகள் அந்த ரோட்டு கரைகளில் வந்து இந்த நெல்லை போடுறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய உடம்பேக்கர்கள் கூட இருக்குது பாருங்கள். இன்னும் அதாவது கலட்டிக்கீழே கொட்டப்படவில்லை, இப்போ தான் கொண்டு வந்து ரக்கப்பட்டிருக்குது. இப்போ தான் கொட்டி கொண்டு இருக்கிறாங்க நெல்லையே. இனி கொட்டி இதை வந்து பரவி ஒரு ஸ்பெஷலான அதுக்கண்டு வடிவு வச்சு சின்ன உபகரணங்கள் வந்து வச்சிருப்பாங்க கையில் ஒவ்வொருத்தரும். ஸோ அதால் வந்து அந்த நெல்லை வந்து பரவி விடுவாங்க. இது வந்து இந்த ரோட்டு நிலத்துக்கு எல்லாம் ஏனைய ரோட்டுகளில் எல்லாம் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த விஷயங்களை. சும்மா வந்து இதால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இவங்களை அரைவாசி தூரத்துக்கு இந்த நெல்லை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதாவது கொண்டு வந்து கீழே கொட்டி விடுறதால அந்த அந்த குறுகிய ஒரு தூரம்ன்றது வந்து அதால் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களுமே வந்து அந்த அரைவாசி ரோட்டால் தான் பயணம் செய்யணும். இதால் என்ன நடக்கும்னு சொன்னால், எதிரே இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து நின்று வரணும். இல்லாட்டிக்கு அதிவேகமாக வரக்கூடிய வாகனங்கள் வந்து சில வேளைகளில் விபத்துக்கள் உள்ளாகிற நிலைமை கூட இங்கால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை விட இங்கே விவசாய நிலங்கள், அதாவது இவங்களுக்கு உரிய அந்த காய விடக்கூடிய நிலங்கள் உண்மையாக வந்து எல்லா கிராமங்கள்லையும் இல்லை. அதனால தான் அவங்க வந்து வீதிக்கு இறங்குறாங்க உண்மையாகவே. அதை விட இப்போ இருக்கிற விவசாய நிலங்கள் கூட அதிக அளவில் தண்ணி நிற்கிது. ஏன்னு சொன்னால், இப்போ அடிக்கடி வந்து இந்த மழைன்றது மாறி பெய்து கொண்டிருக்கிறதால அவங்களுடைய விவசாய நிலங்களில் கூடுதலாக வெள்ளம் நிற்கிறதால அங்கே கூட ஒரு தரப்பாக விரித்து அவங்க காய விடுறதுக்கு வந்து முடியாமல் இருக்குது. ஸோ அதோட பெரிய பிரச்சனை என்னன்றது, இவங்க அந்த உரிய நேரத்தில் அறுவடை செய்கிறதுக்கு பிறகு நெல்லை காய விடாமல் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நெல்லுன்றது வந்து பழுதாக போயிடும். ஸோ அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களும் வந்து என்னோட வழி வேறு மற்ற வழி இல்லாமல் தான் அவங்க வந்து இந்த வீதிகளில் கொண்டு வந்து காய விடுறாங்க. ஸோ அப்படி காய விடுறதாலையும் வந்து அவங்களுக்கும் பாதிப்பு, வீதிகளில் போகிற வாங்குறவங்களுக்கும் பாதிப்பு, ஸோ அதில் எனக்கு பறக்கக்கூடிய டஸ்ட்டுகளாலேயும் பாதிப்பு. ஸோ என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கும் எதுவுமே வேறு எந்த வழிகளுமே இல்லை. உண்மையாக வந்து ஊருக்குள்ளே வந்து அந்த அதாவது பெரிய பெரிய மில்லில் பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது நெல்லை வந்து வாங்கி அவிச்சதுக்கு பிறகு நெல் வந்து காய விடுறதுக்கு பெரிய மேடை வச்சுருப்பாங்க. அப்படி மேடைகள் வந்து விவசாயிகளுக்கு இல்லை. அதாவது நெல் காய விடுறதுக்கு இல்லை. அதாவது அவிச்சதுக்கு பிறகு தான் நெல் வந்து காய விடுவாங்க. அவங்களுக்கு அதாவது அறுவடை செய்த உடனே வந்து காய விடுறதுக்கான மேடைகள் வந்து இல்லை.
அதால தான் இப்படி வீதிகளில் வந்து கொண்டப்படுகிறது உண்மையாகவே. இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால், மில் வந்து இவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது அதாவது அரிசி தனியாக அந்த வைக்கோலை வந்து மேலே இருக்கக்கூடிய கோதை நீக்கி அரிசியை மட்டும் வந்து எடுத்து விற்கக்கூடிய மில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விவசாயிகள் வந்து ரோட்டில் இறங்கி அவங்களுக்குரிய இடங்களில் வந்து காய வச்சுட்டு கொடுத்தா தான் மில்லு வந்து எடுப்பாங்க. அதை இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வீதிகளையும் கொண்டு போய் இப்படி காயறதுக்கு போட்டுட்டு காய விட்டுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதான் அப்படித்தான் இவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் கொண்டு வரும். காய வைக்காமல் இன்னும் எடுக்க மாட்டாங்க. மில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவங்கள்ட்ட இருந்து வாங்கின பிறகு திருப்பி அவங்க அவிச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்து காய விடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லா விவசாயிகளுமே வந்து அறுவடை காலம் முடிஞ்ச உடனே வந்து ரோட்டுகளில் கொட்டி விட்ருவாங்க. இதில் எல்லாம் பாருங்கள், அப்படி பெரிய டிராக்டர் ஃபுல்லாக வந்து வந்துருக்குது. இன்னும் ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிறாங்க. உண்மையாக வந்து இந்த வீதிகளில் எல்லாமே தான் பரவ போகிறாங்க. நிறைய இடங்களில் வந்து ஏற்கனவே பரவி இருக்கிறத கூட நீங்கள் பார்க்க முடியும். நிறைய மூட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அப்படி அடுக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து விவசாயிகளுக்கு பெரிய இழப்புகள்லாம் இருந்தது. அதிகமான இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது தொடர் மழை வெள்ளம் அதால் வந்து அதிகமான நெற்பயிர்கள் கூட மண்ணுக்குள்ளே போயிருந்தது. அப்படியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ கெட்டடியாக கூட இப்படி அதாவது இப்படி கொட்டப்பட்டிருக்கக்கூடிய நெல் வந்து கொட்டி இருக்கிறதுக்குள்ளே வந்து பெரிய மழை ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய நெல் எல்லாமே நினைஞ்சிருந்தது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அப்படியே ஏனைய ரோட்டாக போய்க்கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நெல்லை வந்து கொண்டு கொட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி காகம் கூட வந்து அதை குத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்குது. சும்மா வந்து காலை நேரங்கள் நாங்கள் அதிகாலை நேரத்துக்கு வந்ததால் இந்த காட்சி எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது இப்போ கொண்டு வந்து போட்டு கொண்டு நிற்கிறத. ஆனால் இங்கே ஏனைய ரோட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், இந்த பாரந்தன் கிளிநொச்சி இங்காளி பகுதிகளெல்லாம் அதிக அளவில் நெல்லை ஏக்கர் கணக்கில் நெல் விளைய வைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்னென்னு சொன்னால், மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கு நீட்டுக்கே வந்து அப்படியோ தொடர்ந்து அரைவாசி பாதையை ப்ளாக் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டு விட்டுருவாங்க. இதில் எல்லாம் பாருங்கள் வந்து அதாவது இந்த நெல் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்கள் வந்து பழுதுபார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ எங்களையெல்லாம் பெரிய ஏக்கர் கணக்கில் செய்கிறதால வந்து மிகப்பெரிய இயந்திரம் இந்த இப்படியான இயந்திரங்கள்ன்றது வந்து இவங்களை கட்டாயம் தேவை. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வேலை ஆட்கள் கிடைக்கிறது அப்படின்றது சரியான குறைவாக இருக்குது. அதனால் வந்து இப்படியான இயந்திரங்கள் வந்து யாழ்ப்பாண பகுதிகளிலும் அதிகமாக பயன்படுது. ஸோ எங்கால வந்து ஏக்கர் கணக்கில் இவங்க விவசாயம் செய்கிறதால வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக வந்து இப்படியான இயந்திரங்கள் நெல்லை வெட்டக்கூடிய இயந்திரங்கள் அப்படின்றது வந்து மிக மிக தேவையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வட்டக்கச்சி பகுதி அதால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கால எல்லாம் வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்க டிராக்டரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெல் புல்லாக கொண்டு வச்சிருக்கிறோம், எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிறாங்க. இப்படியே வந்து அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால என்ன இடம் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது இந்தியாவால் கட்டப்பட்ட பாலத்தினுடைய பகுதி கூட அங்கால தான் இருக்குது. ஸோ அதையே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்படியும் இதில் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு அதாவது இன்னும் வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து எல்லாருமே ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த பாலத்தை கிட்ட வந்துட்டு இந்த பாலத்தில் வந்து இறைக்குள்ளே வந்து அவ்வளோ சத்தம் பெறமாட்டு பாருங்கள். ஸோ உண்மையாக வந்து இந்த அறுவடை காலங்களில் வந்து அதிகமான வாகனங்கள் போக்குவரத்துக்கு வந்து இந்த பாலத்தை பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து கவனமாக பாவிங்க. என்னென்னு சொன்னால், இப்போ கெட்டடியாக வந்து இதை திருப்பி வந்து மறுபடி திருப்பி கலட்டி போட்டிருந்த வேணும்னு சொன்னால் சில சேதங்கள் வந்து இந்த பாலங்களில் ஏற்பட்டதால் நான் கூட இந்த பாலத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நீங்கள் இந்த பாலத்தால் போகும்போது வந்து ஆர்மிக்காரங்கள் வந்து சொல்லியிருந்தது வந்து ஸ்லோவாக வாகனங்கள் போக சொல்லி அந்தளவுக்கு வந்து இந்த பாதம்ன்றது வந்து சேதமடைஞ்சிருந்தது. ஸோ போகிற வர வாகனங்கள் ஸ்லோவாக இந்த வாகனத்தால் போங்க, அதை பாலத்தால் போங்க. ஸோ அதுக்கு அங்கால தாண்டி போனீங்கன்ட்டு சொன்னால் இதில் எல்லாம் வந்து இந்த பாலம்ன்றது ரொம்ப காலமாக வந்து திருத்தி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து திருத்தி முடிய இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற பாலத்தில் தான் இந்த பயணம்ன்றது கனகாலமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் இந்த பாலத்தினுடைய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. கனகாலமாக வந்து தொடப்படாமலே இருந்தது, அதாவது வேலையில் எதுவுமே செய்யப்படாமல் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு போயிருக்கோம்னு சொன்னால் அதெல்லாம் தாண்டி விஸ்வமடை கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதிகமான சேதங்கள் இப்படி வந்து நடந்திருக்கலாம் இந்த முறையில். என்ன சொன்னால், இந்த முறை அதிகமான மழைன்றது வந்து மாறி பெய்யுன்றதால் அதிகமான மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைன்றது வந்து ஏற்பட்டிருந்தது. அதாவது இந்த மழை வெள்ளங்கள் வந்து அதாவது பயிர் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகமாக வந்து அதிகமான பயிர்கள் வந்து வெள்ளத்துக்கு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருந்தது. ஸோ அதாவது ஒரு விவசாயம் செய்ததுக்கு வந்து அறுவடை செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அதாவது இந்த காய வச்சு நேரடியாக கொண்டு போய் அதாவது மூட்டை கட்டி விற்றதுக்கு பிறகு தான் அவைகளுக்குரிய லாபம்ன்றது வந்து அவங்களோட கைக்கு சேரும். உண்மையாக ஒரு பயிர்ன்றது 3-3.5 மாதங்களுக்கு
வளரும். அதுக்கு பிறகு தான் அதை வந்து அறுவடை செய்வாங்க. ஸோ அறுவடை செய்த பிறகு அதுக்கு பிறகு காய வச்சு அது இன்னொரு ரோட்டுக்கு ஏதாவது வீதிக்கு கொண்டு போயிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் செலவில் இருந்து எல்லா செலவுகளையும் பார்த்து மறுபடியும் அதை கட்டி கொண்டு போய் வீட்டை வச்சு அதை வந்து விற்பனை செய்யும் மட்டும் அவங்களுக்கு வந்து லாபம்ன்றது வந்து உண்மையாக கிடக்காது. ஸோ அவங்களோட கைக்கில் வந்து அந்த லாபம்ன்றது வரப்போகுது அப்படின்னு சொன்னால் உண்மையாக அவங்க விற்றதுக்கு அப்புறமாக அதை வந்து விற்று ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த லாபம்ன்றது அவங்களோட கைக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து இந்த பெரிய அளவான நஷ்டம்ன்றதான் உண்மையாக ஏற்படும். அதை விட இப்போ காட்டு இங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு யானைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த விசுவமாடு அங்கால கிளிநொச்சி இல்லாட்டிக்கு கிளிநொச்சி பகுதிகளில் இல்லை, இந்த விசுவமாடு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒட்டி சுட்டானுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் எல்லாம் அதிகமான காட்டு யானைகளுடைய பிரச்சனைகள்ன்றது இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லையாக அமையும் இந்த பயிரை காய வைக்கிறது எல்லாமே. ஸோ அப்படியான சில சம்பவங்கள் கூட இலங்கையில் இப்போ கிட்டடியாக கூட நடந்திருக்குது. காய வைக்கும்போது நெல்லை வந்து சாப்பிட்டு கொடுத்த யானையை கூட துரத்தி அடித்த வீடியோ எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எந்த பகுதியில் போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் விஸ்வமடுவாவில் வந்து அப்படியே நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். அதாவது இங்கே ஒட்டி சுட்டானுக்குள்ளே இடைப்பட்ட பகுதிகளில் வந்து நிறைய பகுதிகள் அப்படியே காட்டு ரோட்டாகவே இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய அது நெல்லுகளை வந்து காய விடுறவங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு அப்படி காட்டி கொண்டு போகிறேன். இப்போ தான் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும். கொண்டு வந்து கீழே வந்து காய விடுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டுக்கிறோம். வந்து தும்புத்தறியால் ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த நேரத்தையெல்லாம் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு காய விடுறவங்க. ஸோ உண்மையாக வந்து இப்படி காய விடுறதால அதாவது இந்த தேருன்றது உருகி தேரில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் வந்து அந்த இருக்கக்கூடிய மேலே காய விடக்கூடிய பயிர்களில் போய் கலக்கிறதா வந்து சொல்லப்படுறது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்ன்றதையே இதை பற்றி முழுமையான விஷயம் உங்களுக்கு யாருக்காவது இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொலி எல்லாமே விவசாயிகள் இப்போ காலை நேரங்களில் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்காங்க காய விடுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதான ஒரு அம்மா ஒரு பாட்டி ஒரு ஆள் வந்து காய வச்சு கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பேர் வந்து நீங்கள் வயல் விதைச்சிருக்கலாம். உங்களுக்கு அதாவது நீங்கள் இப்படி காய விடும்போது யானைகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த இடங்களில் போயிட்டு பார்க்கலாம், ஏதாவது அந்த இடங்களில் வந்து அப்படி நடந்துருக்குதான்னு சொல்லி. இங்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது இப்போ தான் வந்து கொட்டி அதாவது இன்னும் பறவை கூட இல்லை கொட்டி வச்சுருக்காங்க. இனி தான் இங்கே வந்து பறவை ஒழிக்கிட போயினோம். இன்னும் கொட்டாமல் கூட நிறைய உரபாய்க்கல்ன்ற வந்து எவ்வளோ தூரங்களுக்கு வந்து அடக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியோ நாங்கள் இப்போ வந்து எதிர்கிட்ட நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது விஸ்வமடுவில் இருக்கக்கூடிய அந்த தேக்கங்காடு பகுதிகளுக்கு வந்து முன்பதாகத்தான் நிற்கிறோம், அது கிட்டவாக தான் நிற்கிறோம். ஸோ அதையெல்லாம் போய் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். புதிதாக வந்து எங்களோட சேனலை வந்து யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. விடிய வந்து பாருங்கள் எவ்வளோ அவசரமாக வந்து எல்லோரும் வேலை செய்து கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது இங்கே தான் இது பார்க்கலாம். உண்மையை வந்து நிறைய அதிகமான தூரத்துக்கு வந்து இந்த நெல் காய விடுறதை வந்து நாங்கள் இங்கே தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி அதாவது இந்த விஸ்வமடுவில் இருக்கக்கூடிய தேக்கங்காட்டு பகுதிகள் விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட இந்த தேக்கமர காடுகள். இது வந்து இப்போ வந்து இந்த தேக்கமர காடுகள் அதிகளவாக வந்து குறைவடைந்து கொண்டு அதாவது மரங்கள் வந்து அதிகளவாக குறைவடைந்து கொண்டு வரதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து அதாவது 2009ஆம் ஆண்டு போர் முடிவந்ததுக்கு பிறகு வந்து மிக நெருக்கமாக நாங்கள் இந்த மரங்களை எல்லாம் கண்டிருப்போம். இப்போ கொஞ்சம் அழிவடைஞ்சு கொண்டு போகுது. அப்படி எங்களுக்கு வர்ற காலப்பகுதிகளில் வந்து இந்த மரங்கள் கூட முழுவதுமாக இல்லாமல் போகலாம், யாருக்கு தெரியும் என்ன நடக்குமென்று. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த மிஷின்களை அதாவது அந்த அறுவடை செய்யக்கூடிய மிஷின்கள் எல்லாமே வந்து நிற்கிது பாருங்கள். அதாவது இது கிட்டடியாக நடந்திருக்குது இங்கே அறுவடைகள். அதனால தான் இந்த இயந்திரங்களை வந்து இந்த பகுதியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அதாவது விஸ்வமோட பகுதியை தாண்டி வந்து இங்கே போய்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன, அதாவது நீண்ட தூரங்களுக்கு இப்படி நெல் காய விடுறதால நீங்கள் பயணிக்கக்கூடிய வீதிகள்லேயும் வந்து இப்படியான சம்பவங்கள் அதாவது இடம்பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்து இது ஒரு ஏற்புடையதான ஒரு காரியமாக இருக்குதா, இல்லாட்டிக்கு இதால் போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா, இல்லாட்டிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஏதாவது நீங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் சில பேருக்குமே வந்து அதிக வேகமாக ஏதாவது ஒரு இடங்களுக்கு ஒரு அவசரமாக போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில வேளைகளில் ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து இப்படியான பெரிய நீண்ட தூரங்களுக்கான நெல் காய விடும்போது ஏற்பட்டுவிட்டது. என்ன சொன்னால் நீண்ட தூரத்துக்கு முன்னால் வரவங்க அங்கேருந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் உள்ள வந்து என்ட்ராகி வரைக்குள்ள இவங்க போகிறதுக்கு வந்து சரியான இடவழி வசதின்றது இருக்காது வீதிகளில். அதனால் வந்து வீதி விபத்துகள்ன்றது ஏற்படுதான். ஸோ
இப்போ நாங்கள் எதால் போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ஒட்டி சுட்டான் பகுதி, அதாவது புதுக்குடியிருப்பு பகுதியிலேருந்து ஒட்டி சுட்டானுக்கு செல்லக்கூடிய பகுதிகளை வந்து போய்கொண்டிருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பகுதின்றது ஒரு பரந்த வெளியாக இருக்குது, மிகப்பெரிய காடு. இதுக்குள்ளேயும் வந்து காய விடுறாங்க. இந்த பகுதிகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த ஒட்டி சுட்டான் பகுதிகளில் வந்து காய விடுறதால இன்னொரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் காட்டு யானைகளுடைய பாதிப்பு இருக்குது. இந்த ஒட்டி சுட்டான் பகுதிகளெலாம் மிக அதிகமான காட்டு யானைகள் உண்மையாகவே இருக்குது. இரவு நேரங்களில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் வந்து இந்த ஒலிக்குள்ளே வந்து காய விடுறதால என்னென்னு சொன்னால் அதிகமான காட்டு யானையுடைய இந்த அதாவது இந்த நெல்லை வந்து சாப்பிட்றதுக்கே வந்து யானைகள் வரும். கண்டிப்பாக வந்து இரவில் வந்து காவல் இருப்பாங்க இந்த இடங்கள்லாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க, இன்னும் கொட்டவே இல்லை கீழே. அவ்வளோ நீட்டாக வந்து அழகாக இருக்குன்னு பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ வடிவாக இருக்குது. பட் இதே ஒரு அதாவது சாப்பிட்றதுக்கே வந்து அதிகமான காட்டு யானைகள் வந்து இவங்களையும் தாக்கக்கூடும். ஸோ அதனால் வந்து அந்த காட்டு நெல்லையும் எடுத்துக்கூடாது, தங்களையும் பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இரவில் வந்து அதிகமான விவசாயிகள் வந்து இந்த பகுதிகளை வந்து தங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் தங்குவாங்க. உண்மையாக வந்து இவங்களெல்லாம் வீதிகளுக்கு வாடுறது அவங்களுக்கு சரியான மேடைகள் இல்லை, அதாவது அந்த காய விடக்கூடிய மேடைகள் இல்லையே தான் என்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இதால் ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இவங்களுடைய உயிராபத்துக்கள் ஏதாவது ஏற்படலாமல் காட்டு யானைகளால் இப்படியான பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உண்மையான எதால் வருதுன்னு சொன்னால் இவங்களுக்கு சரியான மேடைகள் இல்லாமல் தான் வருது. ஸோ இதை பற்றி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.